Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். திமுகவில் எந்த ரீதியிலையும் தலைமைகள் பாதிக்கப்படாது அப்படின்னு தான் நான் பல விஷயங்களை பேசிட்டு வரேன். ஏன் பாதிக்கப்படாதுன்னா, எப்பவுமே பலி கொடுக்கறதுக்கு இந்த லேயர் வச்சிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேயராக முதல்ல போட்டு தள்ளுவானுங்க இவனுங்களை. இந்த ரத்தீஷுக்கும் இப்போ இருக்க டாஸ்மார்க் எம்டிக்குமே ஒருத்தன் ரூட்டு போட்டு கொடுத்தவன் யார்? விசாகனுக்கும் ரூட்டு போட்டு கொடுத்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவனும் ஒரு சின்ன பையன் தான். அப்போ ஸ்ரீராமன் ஒரு பையன் இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். ஊடகங்கள் சொல்றதுக்கே வெக்கறேன். நான் சொல்றேன் இப்போ கூட நான் ஒரு விசில் போனேன் பத்திரிகையாளரா ஒழிக்க என்னங்க புரோக்கர் பசங்க இருக்காங்க பத்திரிகை துறையில். இன்னைக்கு பெரும்பாலும் பேர் பத்திரிகை துறையை வச்சு நடத்துறானுங்க, ஊடகம் நடத்துறானுங்க. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற ஒரு சின்ன நாடு சென்னை போன்ற ஒரு ஏரியா தான் வந்து சிங்கப்பூர். இப்படி ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்களா? சிங்கால சென்னைன்னு சொல்லி நீங்க தானங்க மேயரா இருக்குங்க சொன்னீங்க. சென்னையில் 44,500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டீங்களேங்க மொத்தமா போன மலையில. இவனுக்கு 4 பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த கோடிக்கணக்கான மக்களை நாசமாக்கிட்டானுங்களே. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு விசில் ப்ளோயர் வராகி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? பிரமாதம். அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் 1000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் துறையில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற ரீதியில சில புகார்களை சொல்லியிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக அந்த பிரஸ் ரிலீஸ் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மேலும் பரபரப்புக்கு உள்ளாக்கியது. அப்ப டாஸ்மாக் விவகாரத்தில் வர்ற அத்தனை அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா, முறைகேடு இருக்குதா அப்படிங்கிற பார்வையில மக்களும் பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க பொதுவெளியில. ஆனா அதை தாண்டி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர், அந்த துணை மேலாண்மை இயக்குனர் விசாரணை அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட இடி சோதனை என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்க இருந்து ரித்தீஷுக்கு கனெக்ட் ஆகுது, இங்க இருந்து ஆகாஷுக்கு கனெக்ட் ஆகுது, இங்க இருந்து சர்வேஸுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஊகங்களான ஒரு பல செய்திகளும் வண்ணம் இருக்கின்றன. ஆனா இன்னைக்கு ரத்தீஷ் சென்னையிலையும் இல்ல, வெளிநாடு தப்பி சென்று விட்டார் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. இதனுடைய முழு பின்னணி என்ன சார் உங்கள் பார்வையில்? இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரையும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய ரத்தங்களை உறிந்து சாப்பிடக்கூடிய அது ஒரு அரசாங்கம் நடத்துறது அரசாங்கத்துக்கு அழகல்ல. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் மனித ரத்தத்தை உறிஞ்சுகிறது. அதான் உண்மை. நான் 2014 ஒரு வழக்கு போடுறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ 6 மணிக்கு ஒயின் ஷாப், இரவு 12 மணிக்கு தான் ஒயின் ஷாப்பே க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் 7 மணிக்கு வாக்கிங் போகும்போது ஒரு ஒயின் ஷாப்பை திறக்கலையான்னு சொல்லி ஒருத்தன் ஃபோன் பண்ணி, என்ன மணி ஆச்சு இன்னும் திறக்கலையான்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான். யாரா அவன் காலையில் ஃபோன் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த போர்டு அப்பெல்லாம் வச்சுருப்பானுங்க. இப்போல்லாம் எதுவுமே கிடையாது வச்சுக்கோங்க. அப்போ கலைஞர் ஆட்சின்னு நினைக்கிறேன். சரியா? 2011 கலைஞர் ஆட்சி. கலைஞர் 11 அந்த நேரம் 2011 to 16 இவங்க ஜெயலலிதா அந்த நேரங்கள் தான். அப்போது நான் முதலமைச்சர் அப்போ கலைஞராக இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்த மாதிரி நேரத்தை நான் பார்த்தேன். நான் ஒரு சிறியவன் தான், நீங்கள் வயதில் மூத்தவர், பல சம்பவங்களை பல பிரச்சனைகளை சந்தித்தவர். இந்த குடியினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு சிறுவன் என்ற முறையில் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக அந்த கடிதத்தை எழுதுகிறேன். இந்த குடியினால் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, குடியினால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது தங்கள் குடும்பத்தில் உள்ள முக்காமுத்தினுடைய வளர்ச்சியே இதனால் தடுக்கப்பட்டிருக்கு. அவர் குடிக்கு அடிக்ட் ஆனார். எம்ஜிஆருக்கு நிகராக உருவாக்க வேண்டிய ஒரு நபராக நீங்கள் உருவெடுத்து கொண்டு வந்த நீங்கள், அவருடைய எதிர்காலமே இந்த குடியினால் ஏற்பட்ட விளைவு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய விளைவு எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குடியுடைய நேரத்தை தயவு இருந்து குறைக்கணும். காலையில் 6 மணிக்கு ஒயின் ஷாப்பை திறந்து இரவு 12 மணி வரையும் இருக்குது. குறிப்பாக கேரளாவில் 1ஆம் தேதி ஆனால் ஒயின் ஷாப் லீவு. ஏன்னா சம்பள நாட்களில் அன்றைக்கி ஒயின் ஷாப்பில் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுருவானுங்க அப்படின்னால கேரளா அரசு அன்னைக்கு அதை சுட்டி காட்டியிருந்தேன். குஜராத்தில் ஒயின் ஷாப் இல்லை, டெல்லியில் மாலை 3 மணிக்கு மேலே தான் ஒயின் ஷாப்பு. இதெல்லாம் நான் அந்த நேரங்களில் அவருக்கு குறிப்பிட்டு கடிதம் எழுதினேன். கடிதத்தின் அடிப்படையில் அன்றைக்கி டாஸ்மாக் நிறுவனங்கள் மேலே ஒரு கடிதமும் அவருக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் நீதிமன்றம் நாடின உடனே 8 வாரத்துக்குள்ளே பதிலளிக்கணும்னு சொல்லி டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஒரு இது அனுப்புகிறாங்க, ஆர்டர் காப்பி அனுப்புகிறாங்க. நான் திரும்ப அந்த கடிதத்தில் 8 வாரம் பொறுத்து அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. 3 விஷயத்தை அவங்க மறுக்கிறாங்க. டாஸ்மாக் நிறுவனம் என்ன மறுக்கிறாங்க அப்படின்னா,
பிராந்தி கடையை வந்து 6 மணிக்கு துவக்கிறது வந்து தவறுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நேரத்தை குறைத்தாலோ இல்லது பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கள்ளச்சாராயம் பெறுவதற்கு நம்மளே வழிவகுத்து கொடுக்க வேண்டிய காலகட்டமாக ஆகிடும். அடுத்த கட்டம் வந்து அரசாங்கத்திற்கு வருமானங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு இவங்க தகவலை அப்படி வரிசையாக நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன இருக்கோ அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக அவங்க ரிப்ளை மனு அனுப்புகிறாங்க. அந்த ரிப்ளை மனுவில் நான் பார்த்து அப்போ வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஸ் அப்போ சந்துருலாம் அந்த பெஞ்சில் இருந்தார், முதன்மை பெஞ்சில். அப்போ ஜஸ்டிஸ் ரெட்டின்னு நினைக்கிறேன், அவர் தான் தலைமை நீதிபதி. அந்த நேரங்களில் அந்த வழக்கு தொடுத்தேன். அப்போ நான் வந்து அந்த ரிப்ளைக்கு அவங்க கொடுத்ததுக்கு ரிப்ளைக்கு திரும்பவும் நான் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி ஒரு போராட்டத்தை நிகழ்ச்சியை நடத்தினேன். என்னென்னா, எந்த ஒரு அரசாங்கமும் மக்களை வந்து மக்கள் மீது சுமையை சுமத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து வந்து நடத்தக்கூடாது. அதை நம்பி தான் உங்களுக்கே ஓட்டு போடுறோம், எங்களுடைய சுமையை குறைக்கத்தான் இந்த அரசாங்கம். ஆனால் நீங்கள் என்னன்னா ஒயின் ஷாப் வந்து நேரத்தை குறைச்சா வந்து சாராயம் பெருகுன்னு சொல்கிறீங்க, வருமானம் பாதிக்கப்படும் சொல்கிறீங்க. அதுக்கு வருமானம் தான் முக்கியமாக இருந்ததுன்னா பல மாநிலங்களில் வந்து விபச்சாரங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சில இடத்துல ஈசிஆர் ஓஎம்ஆர் பகுதியில் நீங்கள் இதே மாதிரி விபச்சாரங்கள்லாம் வந்து நடத்தி அதில் கூட பெரிய வருமானம் வரும். அபின் கஞ்சா போன்ற பொருட்கள்லாம் அரசால் தடை செய்யப்பட்டது தாங்க. அதையெல்லாம் கூட அரசாங்கமே பொட்டலம் போட்டு நீங்கள் ரேஷன் கடையில் விற்று சம்பாதிக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை நான் தொடர்ந்து அது சொல்லிட்டு வரேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த வருமானம் தான் அரசாங்கத்துக்கு முக்கியம் பங்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆபாச புத்தகங்கள், ஆபாச சீடிகள் எல்லாமே வந்து அரசால் தடை செய்யப்பட்டது தான். நீங்களே நல்ல தமிழ் அறிஞர்களுடைய வச்சு எழுதிங்கன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நான் வந்து அதை பண்ணேன். அதற்கு ஒரு வழக்கு கூட எனக்கு மேலே பதிவு பண்ணாங்க அந்த நேரங்களில், கலைஞர் சிஎம் இருக்கும்போது. இப்போ போடுற பொய் வழக்கு மாதிரிலாம் கிடையாது, நேராகவே நல்ல நேர்மையாகவே செய்யப்பட்டாங்க அந்த பட்சத்தில். அதெல்லாம் உண்மையாக பொய் சொல்லக்கூடாது. நம்ம விஷயத்தில் குற்றச்சாட்டுகளை சொன்னால் கலைஞரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பார். அங்கே பொய் வழக்கெல்லாம் பெரும்பாலும் இல்லாது. எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அதுமாதிரி நான் 3-4 சம்பவம் கலைஞர் உயிரோட அந்த முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கேன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு ஒரு விஷயம் நிறைய வந்திருக்குங்க. நான் பிறகு அது சொல்கிறேன். நான் ஏன் அதை சொன்னேன்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், திரும்ப கடைசியை முடிக்கும் போது விஷயத்தை சொல்கிறேன். அப்படி நிர்வாகம் வந்து மக்களை நோக்கி மக்களுடைய நலனை கருதி மட்டும்தான் இருக்கணுமே தவிர, மக்களுடைய வந்து சுரண்டி அவங்ககிட்டருந்து நீங்கள் வந்து அவனை அறிகுறியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கிற காசு வந்து முதல்ல சாராய கடை நடத்துறதே தப்பு. எம்ஜிஆர் பீரியடில் நடந்திருக்குங்க, சாராய கடை திறந்துருக்காங்க, புரியுதுங்களா. டாஸ்மார்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவரே கொண்டு வந்தார், பிறகு கலைஞர் அதை நடைமுறை கொண்டு வந்தார், அப்புறம் அம்மையார் அதுக்கு கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து வந்து அரசாங்கம் தான் அதை நடத்திட்டு வருது, தனியார்கள்லாம் அப்போ இல்லை. இப்போது எதையெல்லாம் அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தலாம், அரசாங்கம் கல்லூரி நடத்தலாம், அரசாங்கம் மருத்துவமனை நடத்தலாம். அரசாங்கம் இது போல அடிப்படையான மக்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்தினீங்கன்னா உங்களை கையெழுத்து கும்பிட்டு தலைவா உன்ன மாதிரி ஆளே இல்லை தலைவான்னு சொல்லலாம், நீ தாண்டா நாட்டுக்கு முதலமைச்சர்னு சொல்லலாம். அரசாங்கமே சாராயம் வைக்குது அப்படின்னும் போது இது எங்கே போய் சொல்ல? வேதனையா இல்லை? சரி, அப்படி தான் நீங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் சாராயம் விற்று தான் பொழைச்சி சம்பாதிக்கணும், நீங்களும் சம்பாதிக்கணும், எங்களை அழிக்கணும், மக்கள் அழிக்கணும், ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும். அதுலேயே கொஞ்சம் மனச்சாட்சின்னு ஒன்று வேணும் இல்லை? 5 ஆண்டு காலம் நீங்கள் 5 முறை நீங்கள் தமிழக முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறாரு. அப்போவே பல ஆயிரம் கோடி ரூபாய் இவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் டாஸ்மார்க் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையுமே இவங்க சம்பாதிச்சு புகுந்து அடின்னு அடித்தாங்க. இதுவே தப்புன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இன்னைக்கியோ நேற்றோ இந்த 4 ஆண்டு ஆட்சியில் நடந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது. குறிப்பாக 35,000 கோடி ரூபாய் வந்து நமக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கு அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து. ரத்தீஷ்ன்றவன் இன்னைக்கு ஏதோ வந்து போன வாரமோ போன வருஷமோ இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடியோலாம் வரல. அதிமுக ஆட்சி காலத்தில் தங்கமணி வந்து ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கிற காலகட்டத்திலேருந்தே இன்னைக்கு தொடர்ந்து ரத்தீஷ் வந்து அந்த நேரத்தில் 500 கோடி ரூபாய் தங்கமணி மருமனை வச்சு சம்பாதிச்சாரு. இது ஊரறிஞ்ச விஷயங்கள், உள்ளுக்குள்ள இருக்க அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். அதிமுக அமைச்சர் தங்கமணி இதோ திமுக ஆட்சி. அதனால திமுக வந்து அங்கேயாவது அங்கொன்று சில விஷயங்கள்ல ஒரு கொஞ்சமாவது பார்த்தானுங்க. இன்னைக்கு
இந்த ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கிறான்ல அரசாங்கம், அது எவ்வளோ பெரிய யோசிச்சு பாருங்கள். மக்கள் அடிப்படையாக தேவைகளை ஒன்று கூட பூர்த்தி பண்ணல இந்த அரசாங்கம். ஒரே 525 வாக்குறுதி கொடுத்தாங்க நான் செய்வேன்ட்டு. ஒரே ஒன்று அடிப்படையாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒன்றுத்தில் வந்து பண்ணிட்டாங்க, சூப்பர் சக்ஸஸான ஆட்சி எதுன்னு சொல்கிறதுக்கு கூட நமக்கு நான் கூசுது இல்லை உங்களுக்கு. அப்படி தான் எல்லாருக்குமே இருக்குது மக்களுக்கு. நீங்கள் நடுத்தரவங்க, நான் நடுத்தரங்க, இன்னும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவனுக்கே நான் கூசுது, சொல்கிறதுக்கு முடியல. காரி உமிழ்றான் இப்போலாம் பொண்ணுங்கன்னா மக்கள்கிட்ட. இப்படி காலகட்டத்தில் நீங்கள் அந்த உழைக்கும் மக்கள், ரிச்சா ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், கூலி தொழிலாளிகள், இவங்ககிட்ட அந்த காசை வாங்கி சம்பாரித்து 5 முறை சம்பாதிச்சு இந்த பணங்கள்லாம் பத்தாது. இந்த ஆண்டு நாங்கள் 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இல்லை, இங்கே வந்தோம் நாங்கள் வந்து இன்னமும் சம்பாதிப்பேன், குவித்து வச்சு கொள்ளடிப்பேன் அப்படின்னு இப்போ ரத்தீஷ்ன்ற ஒரு நபரை காமிக்கிறோம் நம்ம. இந்த ரத்தீஷுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. அது என்ன சம்பவம்? இந்த ரத்தீஷுக்கும் இப்போ இருக்க டாஸ்மார்க் எம்டிக்குமே ஒருத்தன் ரூட்டு போட்டு கொடுத்தவன் யார்? விசாகனுக்கும் ரூட்டு போட்டு கொடுத்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவனும் ஒரு சின்ன பையன் தான். அப்போ ஸ்ரீராமன் ஒரு பையன் இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாப்புல. திண்டுக்கல் சேர்ந்தவர் இறந்துட்டாப்புல. குறிப்பாக இவங்களுக்கு வந்து பாலமாக அமைஞ்சது அவன் தான். எனக்கு செத்துட்டான் போது நான் யோசித்தேன், ஆஹா இவன் வந்து இவனை போட்டு தள்ளிட்டாங்கடா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது. இயற்கை மரணம் அப்படின்னு தானே சொல்லப்படுது. பல மரணங்களை சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்போ 1-2 மரணங்கள்லாம் நான் சொல்லலை. கோயம்புத்தூரில் டிஐஜி விஜயகுமார் இறக்கப்பட்டது வந்து முக்கிய காரணமாக இருந்த அந்த அதிகாரின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது குறிப்பாக வந்து எத்தனாயிரம் கோடி ரூபாய் வந்து இங்கே இருக்க கனிமங்களை கொள்ளடிச்சு எடுத்துட்டு போனானுங்க, அதை தடுத்தார் விஜயகுமார். மர்மமாரில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டுக்கிறானுங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து பல காணொலியில் நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு விஜயகுமார் அனுப்பிய சாட்டு அந்த இதில் தான் நான் வந்து பேசினேன். இதற்கு பல ஊடகவியலாளர்கள்லாம் கூப்பிட்டு அப்போ அந்த நேரங்களில் அச்சுறுத்தி பார்த்தாங்க. முடியலன்னு போது அவன் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரிஞ்சவொன்னா அதை அப்படியே இழுத்து மூடினாங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 நினைக்கிறேன். இப்படி இந்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா இது ஒன்றும் ஒருத்தனை பலி கொடுக்குறது ஒன்றும் திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது, அது வருஷம் எனக்கு சரியாக நினைவில்லை, உதயகுமார்னு நினைக்கிற ஒரு மாணவன், மருத்துவக் கல்லூரி மாணவன், அந்த மாணவன் வந்து நாய்க்கு வந்து ஒரு போர்டு போடுறான், செல்லப்பிராணிக்கு ஒரு போர்டு போட்டு ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே அப்போவே அந்த ஸ்டூடெண்ட்டை கொண்டு விட்டாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகங்க, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த பள்ளி மாணவன். இதெல்லாம் பழைய நினைவுகள் எனக்கு சொல்கிறேன். அது கொலை பண்ணுறது கொள்ளடிக்கிறது இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ சமீபத்தில் நீங்கள் இதை விட தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சாதிக் பாஷா பார்த்துருப்பீங்கள்ல பல விஷயங்களை. 2G சம்மந்தப்பட்ட ஒரு நபர். இந்த மாதிரி பல பேரை கொண்டு இருக்காங்க, பல பேருடைய தற்கொலை பண்ணியிருக்கிறான். தற்கொலையெல்லாம் தற்கொலை கிடையாது, அவ்வளவுமே கொலைகள் தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இந்த ஸ்ரீராமன்றவனும் வந்து புதுசாக ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லை. இப்போவும் நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவில் எந்த ரீதியிலையும் தலைமைகள் பாதிக்கப்படாது அப்படின்னு தான் நான் பல விஷயங்களை பேசிட்டு வரேன். ஏன் பாதிக்கப்படாதுன்னா, எப்பவுமே பலி கொடுக்கறதுக்கு இந்த லேயர் வச்சுருப்பாங்கல்ல, ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேயராக முதல்ல போட்டு தள்ளுவானுங்க இவனுங்களை. ஆதாரத்தை அழிக்கத்தாங்க இவ்வளோ நாள் ஓடி போய் உட்காந்துருக்கானுங்க. நீ தப்பு பண்ணாதவனா தான் என்ன பண்ணிடணும்? ஏற்கனவே நீங்கள் பாவத்தை அதிகமாக சுமந்துட்டீங்க 5 வாட்டி முதலமைச்சராக இருந்து. உங்களை அதனால தான் மக்கள் புறக்கணி தள்ளி வச்சுருந்தான். நீங்கள் இப்போ கடந்த முறை எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், நீங்கள் கொடுத்த நம்பிக்கைகள், நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கடந்த கால அதிமுக ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துச்சு எடப்பாடியில் அரசில் அப்படின்னு தான் மக்கள் உங்களை ஏற்றுக்கல, விரும்பி ஓட்டு போடலை, உங்கள் மேலே எந்த விதமான கனிவாக ஓட்டு போடலை. அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவத்தை மனசில் வச்சுட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டான். ஏதோ வந்து சொல்கிறாரு மக்களை தேடி முதல்வர், நீங்கள்லாம் நாளைக்கு காலையில் ஒரு ஐடி கார்டு கொடுப்பேன், நேராக வந்து என்னை போய் நேராக பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னார்ல. எத்தனை கூட்டங்கள் வந்து கிராமமாக கிராம சபை கூட்டங்கள் நடத்தி பார்த்தார்ல. சரி, எனக்கு வந்து முதலமைச்சர் ஏதோ கண்டிப்பாக பழைய வரக்கூடிய முதலமைச்சராக நல்ல முதலமைச்சராக இருக்கட்டும். இத்தனை ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் இருந்து அவங்க அப்பாவே புறக்கணிச்சிருக்கிறாரு. அந்த புறக்கணிப்பில் நம்ம ஏன்டா வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இந்த பையன், இந்த தம்பி இவருக்கு ஸ்டாலினுக்குன்னு சொல்லி தான் மக்கள் ஓரளவுக்கு உங்கள் மேலே நம்பகத்துக்கு பண்ணாங்க. நீங்கள் நம்பகமான வாக்குறுதியில் கொடுத்தீங்க, அந்த ஒரு வாக்குறுதியும் காப்பாற்றலாம் தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். அப்படி நடக்கிற சம்பவத்தில் உங்களுக்கு இப்போ பாவப்பட்ட காசை சம்பாதிச்சு இந்த மாதிரி வந்து இந்த பேன் இண்டியா புரோக்கருங்கெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, இந்த சர்வேஷு, அவன் பேர் என்ன, ரத்தீஷு,
இந்த ஆகாஷ் யாரா நீங்களா, எங்கேதான் வரீங்க? ஏன்டா அந்த பிள்ளைகா பசங்கிட்ட நீங்கள் ஆட்சியை கொடுத்ததுக்கான உங்ககிட்ட கொடுத்தோம். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், ஆட்சியை நீங்கள் நடத்தலை, அதிகாரி நடத்திட்டு இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. சரி ரைட், நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல, தம்பி வரட்டும், தலைமையாக்கட்டும், ஐயோ இந்த பெரிய மாற்றம் வந்துடும், உங்கள் அப்பா நம்பி தான் ஓட்டு போட்டானுங்க இந்த மக்கள், ஏற்கனவே வரக்கூடிய கொள்ளைக்காரனாக இருந்தால் உங்கள்கிட்ட தானே கொடுத்தோம். ஏண்டா ஏற்கனவே நாங்கள் இந்த நான் என்ன நினைக்கிறேன்னா, வெள்ளைக்காரன் எவ்வளோ பெட்டராக தெரியல, இந்த கொள்ளைக்காரங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளைக்காரன் ஆட்சி ஆண்டுக்கலாம் போது நம்ம நாட்டையே. ஏங்க அந்த நாட்டில் ஏகாதிபத்தியத்தை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதாங்க சொல்கிறேன், பரவாயில்லன்னு சொல்ல வரேன். நீங்கள் சேர சோழ பாண்டியன் ஆட்சியை நடத்தினான் இந்த நாட்டை, அவனே பெட்டர் தானங்க கொடுத்துருக்கான், நல்லா தானே பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த மாதிரி கல்சல் பசங்கிட்ட ஆட்சியை கையில் கொடுத்துட்டு புரோக்கர் பசங்களை வச்சுக்கிட்டு நடனம் ஆடக்கூடியவ, நாட்டியக்காரி, சினிமாவில் கூத்தடிக்கிறவ, கும்மாளம் இருக்கிறவ, அரட்டவசல் போட்டு ஆடினுக்கிறவ, இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எங்ககிட்ட மக்கள் பணத்தை சம்பாரிச்சு நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறீங்க? கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான் ஒவ்வொரு நடிகை. இந்த பராசக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை இருக்காள்ல, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு சினிமா துறையில இருந்தவர், ஒரு மரியாதை பொறுப்பு இல்லாம ஏங்க மனிதனை மனிதனா நினைக்கணும். அதுதான் முறை. இந்த மக்களை நீங்க மனுஷனாவே நினைக்கலையே. உங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு வேதனுடைய வழியோட சொல்றேங்க. இப்ப நான் சொல்றது இல்லைங்க, நான் ஒரு பத்திரிகையாளர் தூக்கி ஓரம் போட்டிருக்கேன். பத்திரிகை துறையே எனக்கு மோசமாயி போச்சு. இன்னைக்கு ஊடகங்கள் சொல்றதுக்கே வெக்கறேன். நான் சொல்றேன் இப்ப கூட நான் ஒரு விசில் போனே பத்திரிகையாளரா ஒழிக்க என்னங்க புரோக்கர் பசங்க இருக்காங்க பத்திரிகை துறையில். இன்னைக்கு பெரும்பாலும் பேர் பத்திரிகை துறையை வச்சு நடத்துறானுங்க, ஊடகம் நடத்துறானுங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் அந்த விசாகன் எம்டி கிட்ட, அந்த டாஸ்மாக் எம்டி கிட்ட ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். நான் அனுப்புறேன் பாருங்க லெட்டரை. எங்க பத்திரிகை துறையில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், ரொம்ப வறுமையில இருக்கிறான், என் பிரச்சனையில இருக்கிறான், அவனுக்கு பொங்கலுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறான், பொங்கலுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், அவனுக்கான செலவினை கொடுங்கன்னு இவனுக்கு லெட்டர் கொடுத்து வாங்கியிருக்கானுங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரஸ் கிளப் ஒரு புரோக்கர் பசங்க வச்சிருக்கானுங்கல்ல, புரோக்கர் சொல்ல முடியும். ஆனா அவங்க கோயில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி கும்பிட முடியும் அவனுங்கள. புரோக்கர் பசங்க உள்ள வந்துட்டானுங்க பத்திரிகையாளர் போர்வையில். இல்ல ஒரு பொதுத்தளத்துல நீங்களும் நான் சொல்றேன் கேளுங்க, யாருக்கு சட்டமன்றத்துல சரி அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்ன பத்திரிகையாளர்னு பேசியிருக்கிறாங்க. 2013 அந்த அம்மா என்ன பத்திரிகையாளர் வாராகி இந்த மாதிரி ஒரு வழக்கு சம்பந்தமா பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறவன் பத்திரிகையாளர் போர்வையில சுத்திட்டு இருக்காங்க அந்த புரோக்கர் பயிலுங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம கூணி குருவணும் பத்திரிகையாளர் நீங்க அறிமுகப்படுத்துறீங்க பாருங்க, எனக்கு அசிங்கமா இருக்குங்க. நான் ஒரு விசில் ப்ளோயருங்க. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் யார் தெரியுமாங்க? சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை கையில் எடுத்து போராடுறவங்க தாங்க பத்திரிகையாளர். இன்னைக்கு பத்திரிகையாளர் இருக்கானுங்க, மாமாவை பார்த்துட்டு இருக்கான் பல பேர். இன்னைக்கு காவல்துறை அதிகாரியும் அந்த அதிகாரி இருக்கும், அவன் போய் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எத்தனை பத்திரிகைகளை பாருங்க, இந்த சம்பவத்தை எத்தனை ஊடகங்கள் பேசியிருக்கான் இந்த விஷயத்துல. பத்திரிகையாளர் மனசு கொதிக்கணுங்க உங்களுக்குலாம். வலியும் வேதனை இருக்கான் ஒருத்தனும் மக்கள். அப்போ உண்மை சம்பவங்களை கொண்டு வரதுக்கு எந்த ஊடகமும் இல்லை, எல்லாம் வியாபாரிகிட்ட போய் மாட்டிட்டு அலைகிறீங்களே நீங்க. அதெல்லாம் தயவு செய்து அடுத்த முறை நான் பத்திரிகையாளர்களை அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு தெரியும் நான் ஒரு விசில் ப்ளோயர்னு. நீதிமன்றமே எனக்கு சொல்லியிருக்குது, நான் விசில் ப்ளோயர், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறவன்ட்டு. எனக்கு தான் இந்த பட்டமே வேணாங்க. நமக்கு அந்த கேப்ஷனே தேவையில்லைங்க. நான் சராசரி ஒரு வாராகியா இருந்து நான் இந்த மக்களுக்கான பிரச்சனையை நான் போராடுறேங்க. இந்த ஆட்சி நான் 11 வழக்குகளை வாங்கியிருக்கேங்க. என்னத்துக்கு வழக்கு? என் சொந்த பிரச்சனையா வழக்கு? இந்த அரசாங்கத்தில் நடக்கிற தப்புகளை சொல்லியிருக்கேன், இந்த அதிகாரி பண்ண தப்புகளை சொல்லி தான் பொய் வழக்கு 5 வழக்கு போப்பா. ஒரு இந்த கடந்த முறை 5 வரை, அதுக்கு போன வருஷம் 5 வழக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு, 11 வழக்கு வாங்கி வச்சிருக்காங்க. என் வீட்டு பிரச்சனைக்கா பேசிட்டு இருக்கேன் வந்துட்டு. அது இந்த சமுதாயத்தில் இவ்வளவு அயோக்கியத்தை நடக்குது, அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. ஏன்னா எங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் நடக்குது. அந்த தொழிலோட மோசமா நடத்திட்டு இருக்க இந்த அரசாங்கம் பாலியல் தொழிலோட மோசம் இல்ல. அது மனசாட்சி கொதிக்க தமிழ்நாடு முழுக்க அங்கங்க பாலியல் தொழில். எங்க பார்த்தாலும் எந்த மாவட்டத்தை பார்த்தாலும் கொள்ளையும் வயசானவங்க நிம்மதியா இருக்க முடியல. வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்பட்டு வறுமையில பிறந்துக்கிறது, ஏதோ விவசாயம் பண்ணி அங்க அப்பாடா அப்படின்னு படுத்து தூங்குறா ஒரு கணவன் மணி வயதானவங்க தூங்க முடியலடா அவங்க நம்பி. எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, வீடு பூந்து வெட்டுறீங்க, அவ்வளவு பிரச்சனை நடக்குது. இந்த சவுக்கு சங்கர் வீட்டுல இந்த குப்பையை கொட்டல, நீங்க கழிவு கொட்டல. ஏட்டா கலிசல பசங்களை நீங்க தான் கழிவு. இது ஒரு ஆட்சியாளர் இருக்கலாம் ஆதரவு இல்லைங்க. எனக்கு வலி, மக்களுடைய வலியை உங்கள்கிட்ட உணர்த்துறேன். தமிழ்நாடு பல தலைவர்கள், நல்ல தலைவர்களை பார்த்தாங்க. இன்னைக்கு அப்படி அங்க இருக்குது. நீ கலைஞருக்கு பிறந்த மகன் பெருமையா பேசிக்கிறது முக்கியம் இல்ல, கலைஞருக்கு நான் பேரன் பேசிக்கிறது முக்கியம் இல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசிக்கிறது முக்கியம் இல்ல. முட்டா பசங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கா, முட்டு சந்தில கொண்டு நிக்க வச்சிருக்கீங்களா அந்த மனுஷனை? அதிகாரம் பண்ணிட்டு இருக்க அதிகாரிகள்லாம்
யாருடைய ஆட்சி இது? திராவிட மாடல் பெருமையை பீத்திக்கிறீங்க, கோடி கோடியா குவிச்சு வச்சு கொள்ளடிச்சுக்கிறீங்க. இது ஒரு ஆட்சியாராது? ஏண்டா உங்களுக்கு இந்த பாலியல் பலாத்காரத்தை விட இந்த பாலியல் தொழில் பண்றான்ல அவனுக்கு இந்த ஆட்சி மாடின்னு இருக்குது. இந்த போக்கர் யாருங்க இந்த பசங்களா? எங்கிருந்து வந்திருக்கானுங்க? இவனுக்கு என்னங்க சரித்திரம் தெரியும்? கட்சிய வலிமையா நடத்திருக்காங்க. வலியோட 10 வருஷம் ஆட்சியில் இல்லைங்க திமுக. நேரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தலைவன், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குறுநில மன்னர் கூட வச்சுக்கலாங்க. அவனுங்களாவது ஏதோ ஒரு 4 பேருக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. நேரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு, பல மந்திரிகள் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க, பல மாவட்ட செயலர் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல தொழில கொடுத்து ஒரு 10 பேர் 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இந்த மாமா பசங்க வந்து எவ்வளவு ஒருத்தர் போரா வரவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, நடிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவளுக்கு காசை கொடுத்து இவங்களை வந்து பொக்கிஷமா பார்த்துருக்கான். கோடி கோடியா கூச்சி வச்சு அவளை என்னமோ அப்படியே அங்க போய் பாருடா. ஒரு பள்ளிக்கூடம் நல்லா இல்லடா இன்னைக்கு நாட்டுல. பள்ளிக்கூட வசதி கழிவறை தெரியலடா இன்னைக்கு நாட்டுல. ஆக்கிரமிப்பு அகற்றி வச்சிருக்கீங்களா? மக்கள் அடிப்படை வசதி இல்ல. கூவாத்துல போய் பாருடா, ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கடா. பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் என்னைக்கா ஒரு நாள் இடிச்சிருக்கீங்களா நீங்க? ஏன்னா உங்க நிறுவனம் கோட்டீஸ்வரனுக்கு ஆட்சி நடத்துறீங்க, மக்களுடைய ஆட்சி நடத்துங்கடா. ஏழை மக்களுக்கு தான் ஆட்சி நடத்துறீங்க நீங்க. அங்க ஆரம்பிக்கிறீங்க கூவம் எங்க போய் முடியுது? கடல்ல போய் முடியுது. எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிப்பு. ஒரு பில்டிங் சொல்ல சொல்லுங்க, ஏதாவது ஆக்கிரமிப்பு இல்லாத பில்டிங் சொல்ல சொல்லுங்க. அந்த கூவத்தை இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கீங்க, ஏழை மக்களை போய் சாவடிக்கிறீங்க. இது ஒரு ஆட்சியாராது? அடாபுத்தூர்ல தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமிப்பு போர்வையில பல பேர் வேதனை வச்சிருக்கீங்க. பணக்காரனுக்கு வாழக்கூடிய ஆட்சியாக நம்ம தேவை. நமக்கு மக்களுடைய பிரச்சனை தீக்கிற ஆட்சி தாங்க. அதுதானங்க சொல்லி வந்தீங்க. அந்த வாக்குறுதிகளை கொடுத்து வந்தீங்க. மக்கள் முதல்வன் நினைச்சு மாட்டாங்க உங்களால. எல்லாம் நம்பிதான் ஓட்டு போட்டான் நீ சொன்ன வாக்குறுதி வச்சு. அப்புறம் என்னங்க சொல்ல முடியுங்க? புரோக்கர் பசங்க வச்சுக்கிட்டு என்னங்க ஆட்சி நடத்துவீங்க? அந்த பாவத்தை சம்பாதிச்சு சாக்கிற காசுக்கெல்லாம் நீங்களாம் வாழ்க்கைய ஏற்கனவே நிறைய பாவத்தை உங்க குடும்பம் சம்பாதிச்சு வச்சிருக்குது. மீண்டும் மீண்டும் பாவத்தை சம்பாதிப்பீங்க. நீங்க நல்லா வசதி வாய்ப்போட இருக்கிறதுக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், கோடி கோடியா பூச்சி வச்சுக்கணும். ஆனா அந்த மக்கள் இன்னும் பிச்சை எடுத்துக்கணும். இது ஒரு ஆட்சி. இது இல்லைங்க, நான் சொல்றேன் கேளுங்க, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. மக்களுடைய பிரச்சனையை நான் அன்றாடம் பார்த்துருக்கேன் ரோட்ல. ஒருத்தனை நல்லா இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க. இந்த தெருவில் இது ரூரல் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி நினைச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இந்த சமூகம் எவ்வளவு சீரழிவு போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல? ஏற்கனவே இந்த சமுதாயத்தை சீரழிச்சு உங்க தாத்தா வேண்டாம் தம்பி, உங்க அப்பா தானே இப்ப இந்த சீரழிச்சிருக்காரு தமிழ்நாட்டை. இப்படியாப்பட்ட ஆட்சியை பெரிய 4 ஆண்டு ஆட்சி மய புடிங்கிட்டேன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்துறீங்க. ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஆட்சியா நடத்துறீங்க. நீங்க இந்த வார்த்தைகள்லாம் ஆதங்கத்தில் கொட்டுறது இல்லைங்க, வழியில கொட்டுறது. புரிஞ்சுக்கிங்க. இதனால எத்தனை வழக்கு வந்தாலும் நானும் சந்திக்கிறேன், சந்திச்சுன்னு தான் இருப்பேன். உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரையும் விடவே மாட்டாங்க. நாங்க என்னங்க ஆட்சி நடத்துறீங்க? ஒவ்வொரு நாளும் வேதனையில் இருக்காங்க. சிங்கிள் டீ குடிக்க முடியலங்க ஒருத்தனால. உடம்பு வலியோட அவன் அசதியா படுக்கணும்னு ஒரு விஷயம். ஏண்டா கல்லுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் ஏத்துக்க முடியல. கல்லு இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குடா. நீங்க சாராயத்தை வச்சு சம்பாதிச்சு நிக்கிறீங்க. எத்தனை விவசாய கல் என்பது விவசாயியுடைய வேர்வங்க. அது அவ கொண்டு வர துப்பு கிடையாது உங்ககிட்ட. சாராயத்தில் எத்தனை கள்ளச்சாராயங்க மட்டும் சொல்றீங்க இல்ல? ஒயின் ஷாப்ல விற்கிற சரக்குல சேர்த்த டூப்ளிகேட் விற்று சாப்பிடல, கலப்பட சரக்கு விற்கல ஒயின் ஷாப்ல. இது ஒரு அரசாங்கமா? இப்படி ஒரு பாவத்தை பண்றது இது இல்ல. அதாவது சமூகம் ரொம்ப வழியில இருக்கான். இந்த ஆட்சி நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கான். இன்னும் 10 மாசம் ஐயோ காத்துனுக்கிறோமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான் மக்கள். 10 மாசமா? இன்னும் 10 மாசம் நம்ம தாங்கணுமா? ஏற்கனவே படாத பாடுபட்டோமே இந்த 4 வருஷத்துல. இன்னும் நம்ம 10 மாசம் காத்திருக்கணுமே? ஒரு பிரசவ வேதனையில் இருப்பாள் பெண்மணி, அத மாதிரி காத்துனுக்குறாங்க. நீ வரையும் உனக்கு காத்துனுக்குறான். வாங்க வச்சு செய்ய போறான் பாருங்க. உங்களை எவ்வளவு வழியில இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கடந்து போறது எவ்வளவு வழியில மக்கள் இருக்கான்னு போய் ரோட்ல இறங்கி பார்த்தா தெரியும். நீ தான் போய் ஊட்டியில போய் உட்காந்து இதை வச்சு அதை வச்சு பார்த்துட்டு இருக்க. என்னைக்காவது உங்க அப்பாவை போய் கேளு, உங்க அப்பா என்ன மாதிரி ஆட்சி நடத்தினாருன்னு பாரு. அது அயோக்கியதனமான ஆட்சியா கூட இருக்கட்டும், ஆனா இவ்வளவு மனவேதனையெல்லாம் நாங்க அனுபவிக்கல. இந்த சில்லற பசங்க கிட்ட நீங்க ஆட்சியை கையில கொடுத்துட்டு போறதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டானுங்க மக்கள். இடி விசாரணைக்கு ஆகாஷ் பாஸ்கரனை இன்றைக்கு ஆஜராக சொல்லியிருந்தது அமலாக்கத்துறை. ஆனா அவர் நேரில் போய் ஆஜராகல. இப்ப ரத்தீஷும் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அதன் காரணமாக வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்தோன்னு தான் இடியும் அவங்க வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்காங்க. அதே போல ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் தயாரிக்கக்கூடிய படங்களின் ஹீரோக்கள் வீடுகளிலும் ரெய்டு நடத்தப்படுமா அப்படிங்கிற பரபரப்பான ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. சிம்பு,
சிவகார்த்திகேயன், தனுஷ் ஆகியோருடைய வீடுகளிலேயும் வந்து ஈடி சோதனை நடக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. உங்கள் பார்வையில் எப்படி நடத்துமா நடத்தாதன்றதை விட நானே நிறைய என்னுடைய எக்ஸ்தலங்களில் போட்டே வரேன். இந்த சர்வேஷன் ஒருத்தனை போட்டிருக்கேன் இன்னைக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி பேரில் சொல்லியிருக்கிறேன். ஆமா, இதெல்லாம் பல நடிகைகளை வந்து நீங்கள் எதாவது சொன்னேன்னு ஒரு குறிப்பிட்ட நடிகை 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து மேக்கப் செட் வாங்கி கொடுத்துருக்காங்க. மேக்கப் கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி. ஏங்க மேக்கப் கிட் பாக்ஸ் அவ்வளோ வருதாங்க? 1.5 கோடி. 1.5 கோடி ஏங்க நெத்தி வரி நிலத்தை செஞ்சு சம்பாதி. தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன பட்ஜெட்ல படமே பண்ணியிருக்கலாம் போல இருக்க. எத்தனை தயாரிப்பாளர்கள் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் பாருங்க. 2800 படம் எனக்கு தெரிஞ்ச 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் தேங்கி நிக்குது. ஒருத்தர் ரிலீஸ் பண்ண முடியாம. ஒரு நாளாவது நீ சினிமா துறையில இருந்து வந்தான தம்பி உதயநிதி, அந்த படத்துல நாங்க எடுத்து வெளியே ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி சொல்லிருக்கலாம்ல. அங்க எத்தனை தயாரிப்பாளர் ரோட்ல வந்து தயாரிப்பாளர்கள் 100 பேர் சோறு போடுவாங்க டெய்லி. அவன் பிச்சை எடுக்கிறாங்க இன்னைக்கு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு. அது ஒரு தொழில் தானங்க, இண்டஸ்ட்ரிங்க அது. அந்த இண்டஸ்ட்ரியை கெடுத்து நீங்க ஒட்டுமொத்தமா நீங்களே உங்க குடும்பமே சாப்பிட்டு இருக்க. 10வது பினாமி குடும்பம் இந்த ஆகாஷ் ரெட் ஜெயினோட பினாமி தானே இவனுங்க, வேற யார் இருக்கா? இந்த அரசாங்கத்துல சொன்னேன், நீங்க எனக்கு இருக்கிறது நான் என்னுடைய வசதி வாய்ப்புக்கு என்னோட சூழ்நிலைகளுக்கு நான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கிறேன். அடித்தட்டு மக்களை பத்தி யோசிங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு மாசமான ஓன சம்பளம் கொடுத்துட்றாரு. எனக்கு 2 தொழில் இருக்கு, நான் சம்பாதிச்சு வந்து வாழ்வாதாரத்தை வந்து ஜீரணம் பண்ணிக்கிறேன். 100 பேர் வேலை கொடுத்தவன் முதலாளிங்க. அவன் எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்துட்டான் தெரியுமா? தயாரிப்பாளர்கள் எங்கேயாவது கொஞ்சமாவது அக்கறைப்பட்டுருக்கீங்களா என்னைக்காவது? நான் சொல்கிறதுலாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 2500 படம். ஏற்கனவே 4 யூனியன் இருக்குது, புரியுதுங்களா? தயாரிப்பா சங்கத்திலேயே உங்களுக்கு கில்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பர் இருக்குது, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு பாரதி ஐயா அவர்களுடைய இருக்குது. அவ்வளோ பேருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு. பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இழுத்து மூட்டு போயிட்டாங்க சினிமாவையே. ஆர்வி சௌத்ரி மாதிரி படங்களை கொண்டு வரதுக்கு ஆள் இருந்தாங்களா? ஏவிஎம் மிகப்பெரிய நிறுவனமாச்சா, பரணி மிகப்பெரிய நிறுவனமாச்சா. அதுக்கு பிறகு வந்து எத்தனை நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்துட்டாங்க இல்லையா? அவங்களாவே கடையை மூடிட்டாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த கொள்ளை கும்பல் வந்துருச்சு உள்ள. எதையாவது இப்போ இந்த ஒருத்தர் வந்து இருப்பாருங்க, நடிகர் விஷால்னு ஒருத்தர். அப்பப்போ நடிகர் சங்க தயாரிப்பாளர்னு ஒருத்தர் அப்பப்போ வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை கோமா ஸ்டைலேருந்து எழுந்து வருவான் பார்த்தீங்களா? இப்போ தான் நேற்று வந்து வந்திருக்காப்புல கல்யாணத்துக்கு, கல்யாணம் பண்ண மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டேட்டு. அவர் ஒரு கோமாளி. இந்த ஆட்சி இந்த கோமாளித்தனத்திலலாம் பார்க்குறத விட இப்படி ஒரு எக்கச்சக்கமான கோமாளியை சேர்த்து பார்க்க வேண்டியதாக இந்த மக்கள்னு தான் யோசிக்கிறோம். சிங்கப்பூரோட நிலைமை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எந்த ஏழ்மையில் மலேசியா விட்டு வெளியே வந்தாங்க, எந்த ஏழ்மையில் அவன் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து அந்த ஒருங்கிணைச்சி அந்த மக்களை வச்சு அவன் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற ஒரு சின்ன நாடு. சென்னை போன்ற ஒரு ஏரியா தான் வந்து சிங்கப்பூர். இப்படி ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்களா? சிங்கால சென்னைன்னு சொல்லி நீங்கள் தானங்க மேயராக இருக்கும்போது சொன்னீங்க. சென்னையில் 44,500 கோடி ரூபா அடிச்சுட்டு போயிட்டீங்களேங்க மொத்தமாக போன மழையில். போன வருஷம் நடந்தது அதான் முக்கால்வாசி செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணி தான் அவ்வளோ தண்ணி தேங்கலை அப்படின்னா விளக்கம். செலவு அவங்களுக்கு பண்ணல. இதோ இப்போ தெரியுது பாருங்க, நான் ஃபோட்டோ போட்டுட்டு இருக்கேன். நடிகைகளுக்கு, நாத்தமுச்சவர்களுக்கு இதுதான் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இதுதான் 4 ஆண்டு சாதனை. இதுதான் 4,500 ரூபாய் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றது வந்து டாஸ்மார்க்ல மட்டுமே நீங்க கணக்கு போடுறீங்க. இந்த மாதிரி எத்தனை துறையில இருந்து வாங்கியிருக்கான்னு தெரியலையே. எல்லா துறையும் ஆக்கிரமிச்சிருக்கானே இந்த கும்பல். நடிகன் நாளாளக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க நம்ம. இப்போதான் தெரியுது இவனும் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து அவரும் நடிகர் தானே, ஏற்கனவே அவர் திரைப்பட நடிகராக இருந்தவர் தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள், தம்பி உதயநிதி அவர்கள். இப்போ தான் தெரியுதுங்க நம்ம நாடு எப்படி இருக்குன்றது. இன்னும் இந்த நாடு நாசமாக போகணும்னு வச்சு இந்த மக்களை வந்து நீங்கள் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே மக்கள் தெரிஞ்சு தெளிவடைஞ்சு அவன் ஏற்கனவே பாவன் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டான், ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கான். இப்போ இவனை கூட்டு வந்து திருப்பி நீங்கள் பார்த்து அவனை தேர்த்தி கொண்டு வரணும். அதான் சொல்ல வரேன்னு. இன்னும் 10 மாதம் பிரசவ வலி மாதிரி காத்திருக்க அந்த மக்களுக்கு எப்படா வெளியே வருமோ அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்கான். எத்தனை இப்போ இந்த கல்லூரி காலங்கள் வந்துருச்சு, இந்த பள்ளிகள் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. எத்தனை மாணவ பிள்ளைகள் பணம் கட்ட முடியாமல் நடு ரோட்டில் நிற்கிறது தெரியுமா? எத்தனை குழந்தைகள் வந்து இன்னும் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? 40% மேலே ஒரு சென்சில் ஏதோ படித்தேன் நான் போன வாரம். 40% மாணவர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கானா, வேலை வாய்ப்பு இல்லாமல் கூலி வாங்கி போயிட்டு இருக்கானாங்க படித்தவன். இப்போ இந்த காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, டிகிரி முடிச்சவன் பல பேர் வந்து அவனுக்கு எந்த தொழில் கொடுத்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரட்டுமே 10,000 ரூபாய் 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் நீங்கள் என்னடா இந்த மக்களுடைய வரி பணத்தெல்லாம் வாங்கி இந்த நாட்டை முடிச்சவங்களாம் கையில் காசை கொடுத்து கோடியாக குளிச்சு வச்சு அவளுக்கு சொகுசா வாழ்க்கை வச்சிருக்கீங்க. 3 வருஷம் அக்ரிமெண்ட் ஒருத்திக்கும். என்னடா நடக்குதுங்க? இது நாடா என்னடா? இது எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? எதை சொன்னாலும் எதை பண்ணாலும் ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்து கொத்தடிமை மத்தவங்க சொல்றோம்ல, நம்ம கொத்தடிமை ஆகிட்டானுங்களே இப்போ கடைசி வரையும்.
இவனுக்கு 4 பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த கோடிக்கணக்கான மக்களை நாசமாக்கிட்டானுங்களே. தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது ரொம்ப 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 டேஞ்சர். மேலே ஒரு கடவுள் இருக்கான். நான் கடவுளை பார்க்கல தம்பி, அந்த கடவுளோட நான் நம்பியிருக்க கடவுள் நீதிமன்றம். இந்த ஆட்சி வந்து 4 வருஷத்தில் எத்தனை கொட்டு வாங்கியிருக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும். நான் அதுதான் நான் சொல்கிறேன். நீ இன்னும் எத்தனை வழக்கு போட்டாலும் நான் தாங்குவேன், என்னால் முடியும். நான் நம்பியிருக்குது நீதிமன்றம். இந்த மக்கள் நாசமாக போகிறத கொட்டி கொட்டி அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் எத்தனை வாட்டி எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போக முடியுமாங்க? லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க பாதிக்கப்பட்டவன். எல்லாத்துக்கும் நீதிமன்றம் நாட முடியாதுங்க. இருக்கிற நீதிபதியில் இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க இன்னும் பல விஷயங்களில். அதுலேயும் ஒரு பாலிடிக்ஸு. திமுக நீதிபதிகள்னு உருவாக்கி இவங்க வந்து தாங்க அந்த நீதித்துறையும் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம எது வந்தாலும் மக்கள் மட்டும் விழிப்புணர்ச்சியாக இருந்தாங்கன்னா இந்த நாடு ஓரளவுக்காக திரும்பி நம்ம சிங்கப்பூர் மாதிரி இருந்து வந்துடலாம், அடுத்த வரக்கூடிய ஆட்சியிலேயாவது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாடு நாசமாக போகிறதும் எல்லாருக்கிட்டும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.